ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, மங்களகரமான இந்த நல்ல நாள்லையே நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான வரத்தை கொடுக்கணும்னு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். உனக்கான நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கும் போது நம்பிக்கையோடு நீ இதை கேட்டினா நிச்சயமாக நீ மனம் குளிர்ந்து மகிழ்வாயேன்னு செல்லமே. உன் நல்ல மனசுல அன்பும் கருணையும் நிரம்பி வழியிறதால தான் இந்த சாயப்பா உன்னை நேசிச்சு உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்து உனக்கான வரத்தை கொடுக்க வந்திருக்கேன். இனிமே நீ கேட்காமலேயே உனக்கு என்ன வேணுமோ, நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அது அனைத்தையும் நானே முன்னால நின்று சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக பார்த்தா மட்டும் போதும். எந்த விஷயத்திலும் நீ உன்னை பற்றி தாழ்வாக நினைக்கக்கூடாது. உன்னுடைய திறமைகளை பற்றி உனக்கு புரியாததால உனக்கு அது தெரியாது, இது முடியாதுன்னு குறைத்து மதிப்பிட்டு கொண்டு இருக்கிறாய். முதல்ல உன்னால் முடியுன்ற எண்ணத்தோட செயலில் இறங்கு. உனக்கு பக்கபலமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உனக்கு பக்கபலமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். துணிஞ்சு செயல் வீரனாய் வாழ்ந்து காட்டு. எல்லா விஷயங்களிலும் நானே உனக்கான சாதகமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கொண்ட உன்னை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பேனே செல்லமே. பொறுமைசாலிகள் ஒருபோதும் தோத்ததாக சரித்திரம் கிடையாது. நீ பொறுமையோடு செய்யும் எல்லா செயலிலும் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன். முதல் அடியை மட்டும் நீ பத்திரமா பாதுகாப்பாக எடுத்து வச்சினா போதும். மற்றதை எல்லாம் நான் உனக்கான வெற்றியாக முடிச்சு கொடுத்துருவேன். என்னை நம்பி வாழும் உனக்கு தெரியாதது, நடக்காதது, முடியாதது, சாத்தியம் இல்லாததுன்னு எதுவுமே இல்லை. நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன். நீ சற்றும் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த வருஷமே நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையை நீ நல்ல முறையில் வாழும் காலம் வரப்போகுது. எந்த ஒரு விஷயமும் கஷ்டமாக இருக்கும்போது உன்னால் முடிஞ்ச முயற்சியை நீ செஞ்சுட்டு மற்றதையெல்லாம் ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து அதை முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் அல்லவா? அதை பற்றி யோசிக்காம நீ ஏன் கெட்ட விஷயங்களையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எந்த சூழ்நிலையிலையும் மன அழுத்தம் கொள்ளாதே, யார் மீதும் கோபப்படாதே. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன செய்யணுன்றதுல மட்டும் நீ கவனம் செலுத்தினா போதும். அபரிமிதமான செல்வ வளத்தை நான் உனக்காக அள்ளி கொடுப்பேன். நல்ல ஆரோக்கியமான சூழலும் மன நிம்மதியும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. எல்லா விதத்திலும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை மன நிம்மதியோட வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கடந்ததையும் இழந்ததையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். இனி வரப்போகும் காலமெல்லாம் உனக்கு நல்ல காலமாகவே இருக்க போகுது. முயற்சி செய்கிறவங்க வாழ்க்கையில் தோத்ததாக சரித்திரம் கிடையாது. உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன். நீ உற்சாகமாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் இருக்க பாதி பிரச்சனைகளும் மன சுமைகளும் காணாமல் போயிடும். முதல்ல மனசை லேசாக்கு, அப்புறம் உன் புத்தி தெளிவாகிடும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தோட நீ சிறப்பாக செஞ்சு முடிச்சு ஜெயிக்கலாம் அல்லவா? உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. விடாமுயற்சி இருந்துச்சுன்னா அந்த வானத்தையே கூட உன் வசமாக நீ மாற்றி கொள்ள முடியும். முதல்ல யார்கிட்டையும் கோவப்படாமல் பேச கற்றுக்கோ. நீ பேசுகிற வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும். பற்களை மட்டும் சுத்தமாக வைக்கக்கூடாது. நீ பேசும் சொற்களையும் சுத்தமாக வச்சுக்கிட்டினாதான் உன்னை சுற்றி எப்போதும் நல்ல நறுமணம் நிறைஞ்சிருக்கும். எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடு. ஆனால் முடிவு எடுத்த பிறகு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன ஆகுமோ ஏது நடக்குமோ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இந்த நொடி முதல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமைகளை நீ சரியாக செஞ்சினா எல்லாமே உன்வசமாக மாறி வாழ்க்கை வளமாக அமைஞ்சிடும். உனக்காக ஆக சிறந்த அதிசயங்கள் நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ சற்றும் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டு பண்ணி உன் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து தரப்போகிறேன். உண்மையும் நேர்மையும் உனக்கு நீண்ட கால பலனை கொடுக்கும் என் செல்லமே. உன்னுடைய மகிழ்ச்சி தான் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான சரியான ஆதாரமாக இருக்க போகுது. என்னை நம்பாதவங்க தான்
வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகளால் கஷ்டப்பட்டு தவிப்பாங்க. என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நானே துணையாக இருந்து உன் செயல்களில் சிறப்பான வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்டு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போலவே நடத்தி கொடுத்துட்றேன். எதிலும் அவசரப்படாதே. இன்னைக்கு என்ன நடக்கணுமோ அதை பற்றி மட்டும் யோசி. உன்னுடைய உழைப்பும் காத்திருத்தலும் உனக்கான நல்ல பலனை கொடுத்தே தீரும். உன் பொறுமைக்கு ஏற்ற பொக்கிஷத்தை நான் கொடுக்குறேன். எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக நிதானமாக செஞ்சாலே அது உன் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துரும். எதுக்காகவும் கவலைப்படாத, எதை நினச்சும் வருத்தப்படாத. எப்போதும் சுறுசுறுப்பாக இரு. உனக்கான சிறப்பான எதிர்காலத்தை நீ பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ்ந்துடு என் செல்லமே. நீ தேடியது எல்லாம், நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்ததெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. மனிதர்கள் உன்னை கைவிடலாம், சூழ்நிலைகள் உன்னை ஏமாற்றலாம். ஆனால் நீ நம்புகிற இந்த சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோடு இரு. கூடிய சீக்கிரமே நீ என் கேட்டதையெல்லாம் உனக்கு வரமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வச்சினா போதும். உன்னுடைய இலக்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உன்னுடைய செயல்களில் நான் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன். விடாமுயற்சியும் இறை நம்பிக்கையும் கொண்ட உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேவையில்லாமல் கண்டதையும் கற்பனை செஞ்சு பயப்படாதே. நீ பயப்படுவது போல எதுவும் நடக்காது என் செல்லமே. உனக்கு துணையாக பாதுகாவலாக இந்த சாயப்பா இருக்கும்போது உன் வாழ்க்கையில் கெட்டது நடந்துருமோன்ற கவலை உனக்கு வேண்டாம். மனசளவில் அமைதியாக சந்தோஷமாக இரு. உனக்கான நல்ல சிறப்பான எதிர்காலத்தை அமைக்க பெற்று நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்கிறேன். விடாமுயற்சியோடு வாழும் உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட்டுற மாட்டேன். பயன்படாத பாறையிலும் கூட பயிரை விளைவிக்கக்கூடிய சக்தி படைச்சவர்கள் தான் விடாமுயற்சி உள்ளவங்க. நீயும் விடாமுயற்சியோடு எதை செஞ்சாலும் தோல்வியை கூட வெற்றியாக நான் உனக்கு மாற்றி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் அடுத்தவங்க முயற்சி செய்கிறத விட நீ ஒரு நிமிஷம் கூடுதலாக முயற்சி செய். அடுத்தவங்க செய்கிற வேலையை விட நீ ஒவ்வொரு நாளும் உனக்கான முயற்சியை அதிகமாக செய்ய செய்ய சர்வ வல்லமையும் சக்தியும் வெற்றிகளும் தானாகவே உன்னை வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. போர்க்களத்தில் பாதியிலேயே பயந்து பின்வாங்காம தைரியமாக நீ நின்னாலே அது பாதி ஜெயிச்சதுக்கு சமம்தான். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ முயற்சி செய். வெள்ளம் கரை புரண்டு ஓடும்போது மரங்கள் எல்லாம் அதை தாக்கு பிடிக்க முடியாமல் கீழே சரிஞ்சிடும். ஆனால் ஒரு சாதாரண புல், சாதாரண நாணல், சாதாரண கலை அங்கே தான் வளைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கும். அதே போல் பெரிய விஷயங்கள் தான் பலமானது, சின்னது அற்பமானது நினைக்காதே. சின்ன சின்ன புல் எப்படி புயல் மழையிலும் தனியாக தைரியமாக நிற்குதோ அதே போல் நீ தைரியமாக தலை நிமிர்ந்து வாழ முடியும். எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்றார் போல அனுசரித்து பொருந்தி வாழ கற்றுக்கோ. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றிக்க முயற்சி செய். நீ கேட்டதை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய கனிவான அணுகுமுறை தான் மற்றவங்களை முன்பக்கம் இருக்கும். அதனால் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு. வீணாக கத்துவதாலேயோ சண்டை போடுவதாலேயோ எதையுமே மாற்ற முடியாது. அடுத்தவங்க கிட்ட நீ சண்டை போடுறதால உனக்கு எதிரிகள் தான் உருவாகுவார்களே தவிர உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர போகிறதில்ல. அனுசரணையும் பொறுமையும் தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. புன்னகை என்பது உலக மொழி. புன்னகை எல்லாருக்கும் புரியும் மொழி. அதனால் எல்லாரிடமும் எப்போதும் புன்னகையோடு இரு. எந்த ஒரு விஷயத்தை மனசில் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. அதுக்கு பதிலாக கவலையை தரக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி சரி செய்கிறதுன்னு யோசித்து செயலில் இறங்கு. நீ என்னை நினைக்கும் போது எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கு அழிவை தரக்கூடிய விஷயங்களை பற்றி யோசித்து நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் உயர்றதுக்கும் வெற்றி பெறறதுக்கும் என்ன செய்யணும்னு யோசித்து நீ சிறப்பாக செயல்படு. உன்னை உசுப்பேற்றி உன் கோபத்தை தூண்டிவிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சு கொள்ளும் மனிதர்கள் உன் கூடவே இருக்காங்க. ஆனால் அவங்க உன்னை குற்றவாளி ஆக்கிக்கிட்டு உன் மூலமாக நல்லதை வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதை புரிந்து செயல்படு. முதல்ல உணர்ச்சி வசப்படுறதையும் கோபப்படுறதையும் கட்டுப்படுத்து. எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் எதிர்வினை ஆற்றாமல் அனைத்தையும் பொறுமையாக கையாள கற்றுக்கிட்டினா எப்படிப்பட்ட பிரச்சனையும் உன்னால் எளிதாக சமாளிச்சிட முடியும்.
எது வேணும்னு என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வணங்கி நின்றாயோ, பிரார்த்தனை செஞ்சாயோ, அதை நிச்சயமாக நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்யும்போது எல்லா விஷயங்களிலும் உனக்கான நல்ல வெற்றியை நான் அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. நன்மையோ தீமையோ உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் தான் மிகப்பெரிய சொத்து. உனக்கு கிடைக்கிற அனுபவத்தை வச்சு வாழ்க்கையை சரி செய்ய முயற்சி செய். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உன்னுடைய நல்ல அனுபவங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். உன் பிரச்சனை